بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வாராந்தம் தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த இலவச தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது தரம் 11 மாணவர்களுக்கு 11வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் அஅலம் யௌமின் ஃபி ஹயாத்தி என்ற உரைப்பகுதி உரைநடையிட வினாவிடைய நாங்க சென்ற வாரம் பார்த்தோம். நாங்க கடந்த 14ஆம் திகதி அஅலம் யௌமின் ஃபி ஹயாத்தி என்ற அந்த உரைப்பகுதியை நாங்கள் முழுமையாக பார்த்தோம். சென்ற வாரம் அந்த உரைப்பகுதியில் காணப்படக்கூடிய வினாக்கள், அரபு மொழியிலான வினாக்கள் உட்பட எல்லா வினாக்களுக்குமான விடைகளை நாங்கள் கலந்துரையாடினோம். நான் நினைக்கின்றேன் அந்த வினா விடை தொகுப்பை அல்லது வினாக்களை குரூப்ல பதிவிட்டிருப்பேன் என்று நினைக்கிறேன். சரி, அப்ப அந்த வகையில நாங்க முதலாம் தவணைக்குரிய பாடப்பரப்பு என்ற வகையில நாங்க அரபிலக்கிய வரலாறு, அதுல நபிகளார் கால அரபிலக்கியம் எப்படி காணப்பட்டது, அதாவது அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான அரபிலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்பதை பார்த்தோம். உமையா கால அரபிலக்கிய வரலாறையும் நாங்கள் பார்த்தோம் முதலாம் தவணைக்குரிய பகுதிகளாக. அதே போல சூரா அபஸ அதையும் கற்றோம். அதே நேரம் சூரத்துல் முத்தஸிர் அதனையும் நாங்கள் கற்று முடித்தோம். இல்லையா? ஞாபகம் இருக்குமோ நினைக்கிறேன். ரைட். அதே நேரம் ஹதீஸ்களை பொறுத்தளவில் நாங்க 2 ஹதீஸ்களை பார்த்திருக்கின்றோம். அஸ்ஸியாமு ஜுன்னஹ், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் மாலம் யஹ்ரிகுஹா என்ற அந்த ஹதீஸையும், இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னஹ் ஃபர்தஉ காலு வமா ரியாதுல் ஜன்னஹ் கால ஹிலகு ஸிக்ர் என்ற அந்த ஹதீஸையும் நாங்கள் பார்த்தோம். சரியா? இருந்தாலும் நாங்க மஸலுல்லதி யுஅல்லிமுன் நாஸ் அல் கைர் மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் போன்ற 2 ஹதீஸ்களையும் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதே நேரம் நாங்க இப்ப இந்த சந்தர்ப்ப துவாக்க நாங்க இன்னும் பார்க்கல. நாங்க உரைநடையில அஅலம் யௌமின் ஃபி ஹயாத்திய பார்த்திருக்கிறோம். இல்லையா? பார்த்துட்டோம். அதே நேரம் முதலாம் தவணையில யஜிபு அல்லா அன்சா என்ற உரை பகுதியையும் நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. ரைட். அன்புள்ள மாணவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நாங்க இபிசி கூடாக நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பு தொடரில் நாங்க ஒரு ஸ்கீம் படிதான் படிப்பிச்சு கொண்டு போறது. சரியா? இப்ப நான் வரலாறுல ஒரு குறிப்பிட்ட பகுதி, வரலாறு நாங்க முழுமையாக பார்த்தோம். ஆனாலும் சூறாக்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்திருக்கின்றோம். ஹதீஸ்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்திருக்கின்றோம். அதே நேரம் அரபு கவிதைகள்ல இன்னும் பார்க்கல. அரபு கதைகளை பொறுத்த மட்டும் நாங்க ஒரு கதையை பார்த்திருக்கிறோம். அப்ப அரபு பழமொழிகள் இருக்குது, அப்படித்தானே? அரபு பழமொழிகள் இருக்குது. அதே நேரம் அரபு தமிழ் அந்த விடயமும் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இவ்வாறு ஒவ்வொரு அலகிலிருந்தும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியை படிப்பித்திருந்தாலும் கூட சில பாடசாலைகள்ல முதலாம் தவணை பரீட்சை இடம்பெறும், சில பாடசாலைகள்ல இடம்பெறாது. அப்ப முதலாம் தவணை பரீட்சை இடம்பெறக்கூடிய பாடசாலைகளை பொறுத்த மட்டில் சில போது இப்பதான் அவங்க ஆரம்ப அழக முடிச்சு அல்லது 2வது அழக படிச்சு கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப சில சந்தர்ப்பத்துல நீங்க உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம் பேப்பர் முதலாம் தவணை பரீட்சைக்கான
அந்த பரீட்சை வினாத்தாளானது நாங்க இங்க பாக்குற மாதிரி 11ஆம் ஆண்டையே தழுவியதாக வராது. ஏண்டா இப்ப வரலாறு படிச்சிருப்பீங்கன்னா முதலாவது யூனிட்ட படிச்சிருப்பீங்க. 2வது யூனிட்ல சம்திங் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை படிச்சிருப்பீங்க. சரியா? அப்ப எனவே அவங்களுக்கு வரக்கூடிய பேப்பர் வந்து பெரும்பாலும் 10ஆம் ஆண்டையும் தழுவியதாகத்தான் வரலாம். அப்படித்தானே? அது வந்து அரபிலக்கிண பாடம் மட்டுமல்ல, பொதுவாக எந்த பாடமாக இருந்தாலும், வரலாறாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், எந்த பாடமாக இருந்தாலும் முதலாம் தவணை பரீட்சை என்று வரக்கொள்ள அந்த தவணைக்குரிய பகுதிகள் மட்டும் வரதில்லை. சரியா? அது 10ஆம் ஆண்டு முழு சிலபஸும் அதுக்குள்ள கவர் ஆகுற அந்த விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஏண்டா இப்ப நாங்க இந்த அஅலம் யௌமின் ஃபீ ஹயாத்தி என்பதை நான் படிப்பிப்பேன். ஆனா ஸ்கூல்ல சில நேரம் படிப்பிச்சிருக்க மாட்டாங்க. சரியா? அப்ப வந்து சில நேரம் அந்த ஒரே பகுதி எக்ஸாமுக்கு வராது. அப்ப இங்கன வந்து எல்லாரும் ஒரே ஸ்கூலா இருந்தா பரவாயில்ல. இங்கன வந்து கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் படிக்கிறதுக்காக வந்திருக்கிற நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ல, ஒவ்வொரு மாகாணத்துல, ஒவ்வொரு வலயத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. வித்தியாசமான மாகாணம், வித்தியாசமான வலயங்கள், வித்தியாசமான பாடசாலைகள். எனவே வந்து உங்களுக்கு கற்பிக்கின்ற அந்த விடய பரப்பும் கூட ஒவ்வொரு விதமாக படிப்பிச்சிருப்பாங்க என்பதையும் தயவு செஞ்சு நீங்க கருத்தில் கொண்டால் நல்லம் என்று நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வந்து நாங்க யஜிபு அல்லா அன்சா என்ற இந்த பாடப்பரப்பை தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்க்கறது இருக்கிறேன். சரியா? யஜிபு அல்லா அன்சா. ரைட். ஓகே, ரைட். ரைட். யஜிபு அல்லா அன்சா. சரியா? ஓகே. ஸ்கிரீன் கிளியரா விளங்குறா? ரைட். நீங்க இந்த ஒரே பகுதியை படிச்சுக்கிறீங்களா? எப்படி படிச்சா நீங்க? இல்ல சார். இல்லையா? ரைட், ஓகே. சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாங்க அதை பார்ப்போமே. ரைட். என்ன முதலாம் தவணை என்று வரக்கொள்ள அஅலம் யௌமின் ஃபீ ஹயாத்தி என்ற ஒரே பகுதியும் யஜிபு அல்லா அன்சா என்ற இந்த ஒரே பகுதியும் தான் வரத. ரைட். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாங்க இதை பார்ப்போம். நாங்க அஅலம் யௌமின் ஃபீ ஹயாத்தி நாங்க அதை படிச்சோம். அதில் வினாக்களை கலந்துரையாடினோம். அது ஃபுல்லா கிளியர் தானே உங்களுக்கு? அதுல எதுவும் டவுட் இருக்குதா? அது ஃபுல்லா கிளியர் தானேனா? ரைட். கிளியரா இல்லையா? ரைட், ஓகே. சரி, ரைட். பாருங்க. கிளியரானா? ரைட், ஓகே. நீங்க திருப்ப படிக்கிற சந்தர்ப்பத்தில் ஏதாவது டவுட் இருக்குமாக இருந்தா கட்டாயமாக கேளுங்களேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். யஜிபு அல்லா அன்சா. ரைட். முதலாவது நான் இந்த பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج وكان لا يملك جملا فطال به السفر وتعب جسمه وتمزق حذاؤه فصار حافيا وألهبت رمال الصحراء قدميه فلاق صدره وسخط من نفسه ونسي نعم ربه الكثيرة عليه وأخذ يندم حظه إذ حرم من مال يشتري به جملا يركبه في سفره الطويل وعندما وصل إلى مكة كانت نفسه مليئة بالليق وما إن دخل قرب الكعبة حتى رأى على بابها رجلا مبتور الساقين لا يستطيع أن يتحرك يسأل الناس إحسانا عندئذ أفاق الأعرابي مما هو فيه ورجع إلى عقله وهو يقول ربي اعف عني
லகத் நஸீது வகான யஜிபு அல்லா அன்சா அன்னக அன்தல்லதி ஹலக்தனி வரஸக்தனி வமனஹ்தனி அல்-குவ்வ வஅதைதனி அஸ்-ஸம்அ வல் பஸர இக்ஃபிர்லி யா ரப்பா. ரைட், ஓகே, சரி. இப்போ நாங்க பார்ப்போம். உங்களுக்கு இந்த உரைப்பகுதியை பார்க்கல உண்மையிலேயே ஒப்பீட்டளவில் ஏனைய எல்லா உரைப்பகுதிகளை விடவும் கொஞ்சம் கூடத்தான். ஏன்னா நாங்க சென்ற வாரம் பார்த்த அலம் யோமின் ஃபி ஹயாத்தி என்ற அந்த உரைப்பகுதியும் தான் கொஞ்சம் ஒப்பீட்டளவில் கொஞ்சம் பெரிய ஒரு உரைப்பகுதி கதை. அப்ப அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் பெருசுதான். ஆனாலும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாக்கியமாக பார்த்து கொண்டு போற நேரம் உங்களுக்கு சிம்பிளாக இலகுவாக விளங்கும். அதுல பாருங்க, முதலாவது தலைப்பு வந்து கட்டாயம் பார்க்கணும். யஜிபு அல்லா அன்சா, யஜிபு அவசியமாகும், அவசியமாகும். யஜிபுனா கருத்து என்ன? அவசியமாகும். அல்லா அன்சா நான் மறக்காதிருப்பது. அப்ப நான் மறந்திருக்க கூடாது, நான் மறக்காதிருப்பது அவசியமாகும். யஜிபு அல்லா அன்சா நான் மறக்காதிருப்பது அவசியமாகும். ரைட், தலைப்பு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அது திருப்ப உரை பகுதியில வரும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வருது வக்கான யஜிபு அல்லா அன்சான்னு வருது. அந்த இடத்துலயும் நான் உங்களுக்கு சொல்லித்தாரு. ரைட், ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. ரைட், ذات يوم அண்டா கருத்து ஒரு நாள். சரியா? ஒரு நாள் என்ன கருத்துல வரும்? ஹரஜ அண்டா வெளியேறினார், ஹரஜ வெளியேறினார் அல்லது வெளியேறி சென்றார். அராபிக்கும் அண்டா கருத்து ஒரு நாட்டுப்புற அரபி. விளங்கினவளுக்கு ஒரு கிராமப்புற அரபி, நாட்டுப்புற அரபி. ரைட், இந்த அரபி. ஓகே, அராபி. அப்ப ذات يوم خرج أعرابي ஒரு நாள் ஒரு நாட்டுப்புற அரபி ஒருவர் வெளியேறி சென்றார். முத்தஜிஹன் நிலா, முத்தஜிஹன் நிலான கருத்து என்ன? முன்னோக்கியவனாக. ரைட்டோட புத்தகத்துல எல்லா சொற்களுக்குமான பொருள் இருக்குமோ தெரியாது. கட்டாயமாக நீங்க புத்தகத்தை கையில வச்சுக்கொண்டு பென்சில் ஒன்றோ பேனி ஒன்றை வச்சுக்கொண்டு படிங்களா. அப்ப இல்லாத சொற்கள் ஏதும் வந்தால் நீங்க நோட் பண்ணி கொண்டு போனா சரி. ரைட், முத்தஜிஹன் நிலா அந்த கருத்து என்ன? முன்னோக்கியவனாக. ரைட், அப்ப ذات يوم خرج أعرابي متجها إلى எதை முன்னோக்கியவனாக? மக்கா. மக்கான கருத்து மக்கத்தை. சரியா? மக்காவிற்கு. ரைட், மக்காவை முன்னோக்கியவனாக, மக்காவை நோக்கியவனாக நாட்டுப்புற அரபி ஒருவர் ஒரு நாள் வெளியேறி சென்றார். எதற்காக போறாரு? லில் ஹஜ், ஹஜ் செய்வதற்காக. சரியா? ஹஜ்ஜண்டா தெரியுமா அவளுக்கு? ஹஜ் வந்து பரிச்சயமான சொல் தானே. அப்ப ஹஜ் செய்வதற்காக. மக்கான சொல்லும் தெரியும், மக்கான தெரியும். இந்த ரெண்டு சொல்லும் உங்களுக்கு தெரியும் தானே. ஓகே, அப்ப தெரியாத சொற்கள் என்று அடுத்த சொற்கள் இருந்தாலும் கூட இந்த ரெண்டு சொற்களும் உங்களுக்கு தெரியும் என்ற காரணத்தால அவளுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு இதற்கான பொருளை லேசா வழங்கிக் கொள்ளும். அதாவது ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு, ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொண்டா இதுக்கு முன்னால் உள்ள பகுதியையும் உங்களுக்கு லேசா என்ன செய்யலாம்? ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். அப்ப ஹஜ் செய்வதற்காக மக்காவிற்கு ஒரு நாட்டுப்புற அரபி ஒருவர் ஒரு நாள் வெளியேறி சென்றார். இதுல இருக்கிற எல்லா சொற்களையும் வந்து அதுல இருக்கிற மாதிரியே மொழிபெயர்த்தாலும் சில நேரம் கருத்து சரியா வராது. ரைட், இப்ப முத்தஜிஹன் நிலாண்டா முன்னோக்கியவனாக, உண்மையில நேரடி கருத்து. ஆனா இந்த இடத்துல முன்னோக்கியவனாக என்ற சொல்ல பயன்படுத்த இயலாமல் போகும். சரியா? ஏன்னா அப்படி பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல கருத்து சரியாக வராது. ரைட், இப்ப பாருங்க, ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. ஒரு நாள், ذات يوم என்றா ஒரு நாளா, ஒரு நாள் ஒரு நாட்டுப்புற அரபி ஒருவர் ஹஜ்ஜுக்கு
பலாரத்தை சுடாமலுக்கு அதை வென்றுவோம். ரைட். அதாவது ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி வெளியேறி சென்றார் அல்லது மக்காவை நோக்கி புறப்பட்டார். இந்த லைன் விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே சார். அப்புறம் பாருங்க, வகான லா யம்லிகு ஜமலன். ரைட். வ என்பது மேலும், வ என்பது மேலும். ரைட். ஓகே. கான லா யம்லிகு ஜமலன். கான என்ற கருத்து தேவல, அப்படியெல்லாம் தண்ணி தேவல. கான லா யம்லிகு என்ற கருத்து அவரிடம் இருக்கவில்லை. கான லா யம்லிகு அவரிடம் இருக்கவில்லை. ரைட். கான லா யம்லிகு என்ற கருத்து என்ன? அவரிடம் இருக்கவில்லை. ஜமல், ஜமல் என்ற கருத்து ஒட்டகம். சரியா? ஜமல் என்ற கருத்து என்ன? ஒட்டகம். கான லா யம்லிகு ஜமலன் அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கவில்லை. சரியா? அப்ப அவர் எப்படி போறாரு? நடந்துதான் போறாரு. ஏண்டா அவர்கிட்ட ஏறி செல்வதற்கு ஒட்டகம் எதுவும் இருக்கல்ல. கான லா யம்லிகு ஜமலன் அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கவில்லை. ரைட். அவரிடம் ஒட்டகம் இல்லாத காரணத்தால என்ன நடக்குது? பதால பிஹி சஃபர். பதால பிஹி சஃபர். பதால, தால என்ன? நீண்டது. தால என்ற கருத்து நீண்டது. சஃபர் என்ற கருத்து பயணம். சரியா? பதால பிஹி சஃபர் என்ற கருத்து அவருடைய பயணம் நீண்டது. விளங்கினா? அப்ப வகான லா யம்லிகு ஜமலன் என்ற கருத்து என்ன? அவரிடம் ஒட்டகம் எதுவும் இருக்கல்ல. கான லா யம்லிகு ஜமலா அவரிடம் ஒட்டகம் எதுவும் இருக்கல்ல. எனவே தால பிஹி சஃபர் அவருடைய பயணம் நீண்டது. சரியா? ரைட். திரும்ப பாருங்க. ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. ஒரு நாள். சரியா? திருப்ப நாங்க பாக்குற நேரம் லேசா பதியும். ஓகே, நீங்களும் சொல்லி பாருங்க. ذات يوم ஒரு நாள். خرج أعرابي متجها إلى مكة للحج. ஒரு நாட்டுப்புற அரபி ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி புறப்பட்டு சென்றார் அல்லது வெளியேறி சென்றார். வகான லா யம்லிகு ஜமலன் அவரிடம் ஒட்டகம் எதுவும் இருக்கவில்லை. அவர் எந்த ஒரு ஒட்டகத்தையும் வைத்திருக்கவில்லை. பதால பிஹி சஃபர் ஆகவே அவருடைய பயணம் நீண்டு காணப்பட்டது, நீண்டது. சரியா? அப்ப குயிக்காக செல்ல வேண்டிய ஒரு பயணம் ரொம்ப நேரம் எடுக்குது. அதான் தால பிஹி சஃபர். ரைட். நாங்க அந்த கித்ததி என்ற அந்த கித்ததி சகீரா இஸ்முஹா சமீரா என்ற ஒரு கவிதை ஒண்ணு நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல வார இல்லையா? தைலுஹா தவீலா, தைலுஹா தவீலா அதனுடைய வால் நீண்டது. தவீலா என்ற கருத்து நீளமானது, நீண்டது. தவீலா என்ற சொல்லும் தால என்ற சொல்லும் ஒரே கருத்துல வரக்கூடிய சொற்கள் தான். தால என்ற நீண்டது, இது ஒரு வினை சொல்லாக வந்திருக்குது. தவீலண்டா அடைமொழி. சரியா? நீளமான, நீண்ட என்ற கருத்துல வரும். ஃபதால பிஹி சஃபர் அவருடைய பயணம் நீண்டது. ரைட். இதால் என்ன நடக்குது? வதஇப ஜிஸ்முஹு பயணம் நீண்டதால வதஇப ஜிஸ்முஹு மேலும் அவருடைய உடம்பும் களைப்படைந்தது. தஇப என்ற கருத்து என்ன? களைப்படைந்தது. எது களைப்படைந்தது? ஜிஸ்முஹு, ஜிஸ்முஹு அவருடைய உடம்பு. அப்ப நீங்க பிள்ளைகள் அரபு மொழியில உடம்பை குறிக்கின்ற சொற்கள் பல இருக்குது. இப்ப நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க என்ன பாடத்துல? துவாக்கள் பாடத்துல. சரியா? பாலையிலும் மோதக்கூடிய ஒரு துவா ஒன்று இருக்குது. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி. அதுல அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, ஃபி பதனி என்னுடைய உடம்பில் யா அல்லாஹ் எனக்கு நீ சுகம் அளிப்பாயாக. இப்ப பதனண்டா கருத்து என்ன? உடம்பு. சரியா? ஞாபகம் மீக்குதா அந்த துவா? ஞாபகம் மீக்குதா பிள்ளைகள்? அல் பதனண்டா கருத்து என்ன? உடம்பு. ஓகே, இது ஒரு சொல். அதே போல இந்த இடத்துல இருக்கிற அல் ஜிஸ்ம், அல் ஜிஸ்ம் என்றாலும் கருத்து உடம்பு. சரியா? அதே போல நீங்க படிச்சுக்கிறீங்களா? மஸலுல் முஃமினீன ஃபீ தவாதிஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மஸலுல் ஜஸத் இதா இஷ்தகா மின்ஹு உதுவுன் ததாஅ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹம்மா.
பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற, கருணை காட்டுகின்ற, இரக்கம் காட்டுகின்ற முஃமின்களுக்கான உதாரணம் எதை போன்றதாகும்? எதை போன்றது? ஒரு உடலை போன்றதா? ஒரு உடலை போன்றது, ஒரு உடம்பை போன்றது. அந்த இடத்துல அல் ஜஸத் என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பாருங்க இப்ப அல் பதன் உடம்பு, இதுவும் நீங்க படிச்சீங்க. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி என்ற அந்த சந்தர்ப்பத்துவால படிக்கிறீங்க. அல் ஜிஸ்ம் இங்க படிக்கிறீங்க உடம்பு, அல் ஜஸத் உடம்பு. அப்ப உடம்பை குறிக்கின்ற அரபு சொற்கள் தான் அல் பதன், அல் ஜிஸ்ம், அல் ஜஸத். இங்க வந்து ஜிஸ்ம் என்ற சொல் வந்திருக்குது. பாருங்க அப்ப வதஇப ஜிஸ்முஹு, வதஇப ஜிஸ்முஹு, ரைட்? அவருடைய உடம்பு களைப்படைந்தது. வதஇப, தஇபன்னா களைப்படைந்தது. எது களைப்படைந்தது? ஜிஸ்முஹு, அவருடைய உடம்பு. சரியா? இந்த ஹூ வந்து லமீரா, அதாவது பிரதி பேர்னு நாங்க சொல்லுவோம். ரைட்? வதஇப ஜிஸ்முஹு, அவனுடைய உடம்பு அல்லது அவருடைய உடம்பு களைப்படைந்தது. ரைட்? மட்டுமல்ல வதமஸ்ஸக ஹிதாஉஹு, ரைட்? அவர் வெறுங்காலோட தான், அதாவது அவர் வந்து ஒட்டகம் இல்லாதால நடந்துதான் போறாரு. சரியா? நடந்து போறதால அவரு தொடர்ச்சியாக நீண்ட தூரம் நடந்ததன் காரணத்தால தமஸ்ஸக, அறுபட்டு போன, அருந்தது. இது அருந்தது ஹிதாஉஹு, அவருடைய பாதணி. அப்ப ஹிதாஉஹு, அவருடைய பாதணி. வழங்கினா பாதணி என்ற தெரிந்தானே, அவருடைய பாதணியும் அருந்து விட்டது. சரியா? வதமஸ்ஸக ஹிதாஉஹு, ரைட்? அப்ப பாருங்க, வதஇப ஜிஸ்முஹு, அவருடைய உடம்பு களைப்படைந்தது. வதமஸ்ஸக ஹிதாஉஹு, அவருடைய பாதணி அருந்து விட்டது. எனவே எனவே சார, அவர் நடந்து சென்றார். ஹாஃபியன், வெறுங்காலுடன். வழங்கினா எவ்வித பாதணிகளும் அணியாமல் வெறுங்காலோடு நடந்து சென்றார். ரைட்? பாருங்க திருப்ப. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க இந்த முதலாவது பந்திய ஃபுல்லா பார்த்துட்டோம். விளங்குறா அவளுக்கு? விளங்காமல் பார்க்கிறது. ரைட்? ஓகே. ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. ஒரு நாள் ஒரு நாட்டுப்புற அரபி ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி வெளியேறி சென்றார். வகான லா யம்லிகு ஜமலன், அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கவில்லை அல்லது எந்த ஒரு ஒட்டகத்தையும் அவர் வைத்திருக்கவில்லை. எனவே சஃபர், அவருடைய பயணம் நீண்டது, அந்த பயணம் நீண்டு காணப்பட்டது. வதஇப ஜிஸ்முஹு, அவருடைய உடம்பும் களைப்படைந்தது, அவருடைய உடம்பும் களைப்படைந்தது. வதமஸ்ஸக ஹிதாஉஹு, அவருடைய பாதனையும் அருந்து விட்டது. எனவே ஃபஸார ஹாஃபியன், அவர் வெறுங்காலுடன் நடந்து சென்றார். விளங்கினா? வெறுங்காலுடன் நடந்து சென்றார். விளங்கினா? முதலாவது பந்தி பரகிராஃப் விளங்கினா உங்களுக்கு? இந்த பந்தி கிளியரா விளங்கினா? ஓகே, ரைட். ரைட். அடுத்த பந்தியில முதலாவது வாக்கியம் பாருங்க. ஃபஅல்ஹபத் ஆலு ஸஹ்ராஇ கதமைஹி. அல்ஹபத் என்ற கருத்து சுட்டரித்தது. அல்ஹபத், ரைட்? எது சுட்டரித்தது? பாலைவன மணல். ரிமாலு ஸஹ்ராஇ, ஸஹ்ரான்ற கருத்து பாலைவனம். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலைவனத்துல சஹாரா பாலைவனம் என்று சொல்லி ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, சஹாரா பாலைவனம். சஹரா என்றாலும் கருத்து பாலைவனம். சரியா? இப்ப ரிமால் என்றா மணல். அப்ப ரிமாலு ஸஹ்ராஇ, பாலைவன மணல் சுட்டரித்தது. எதை சுட்டரித்தது? கதமைஹி, அவருடைய இரு பாதங்களையும். கதமண்ட பாதம, கதமண்ட பாதம். கதமைஹி என்று வரக்கொள்ள அவருடைய இரு பாதங்களும் என்ற கருத்துல வரும். அல்ஹபத் ரிமாலு ஸஹ்ராஇ கதமைஹி, பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தது. பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தது. ரைட்? எனவே ஃபலாக சதுருஹு, சரியா? எனவே வந்திருந்தா எனவே இதன் காரணமாக, இதனால் போன்ற கருத்துக்களை பயன்படுத்தலாம். லாக என்றா ஒடுங்கியது. லாக என்ற கருத்து ஒடுங்கியது. எது ஒடுங்கியது? சதுருஹு, அவருடைய உள்ளம்.
சரியா, அவருடைய உள்ளம். ஃபலாக சதுருஹு, அவருடைய உள்ளம் ஒடுங்கியது. அப்படின்னா கருத்து என்ன? அவரு மன நெருக்கடிக்கு உள்ளானார், ஸ்ட்ரெஸ் ஆகுற, அதுதான் அந்த கருத்து. வாக சதுருஹு. இப்ப நீங்க சதுரன்ற சொல்லையும் படிச்சிருப்பீங்கன்னா, அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக் வல்லிஸ்மு மா ஹாக ஃபீ சதுரிக் வல்லிஸ்மு மா ஹாக ஃபீ சதுரிக். பாவம் என்பது உமது உள்ளத்தை உறுத்தக்கூடியது. இப்ப சதுரண்டா உள்ளம், இந்த கருத்துல நீங்க படிச்சுக்கிறீங்கன்னா, இப்ப சதுருஹு அண்டா அவருடைய உள்ளம், ஃபலாக்கு சதுருஹு அண்டா கருத்து என்ன? அவருடைய உள்ளம் ஒடுங்கியது, அதாவது அவர் மன நெருக்கடிக்கு உள்ளானார், மன உளைச்சலுக்கு உள்ளானார், மன அழுத்தத்துக்கு உள்ளானார். எல்லாம் ஓகே தான். மன அழுத்தம், மன நெருக்கடி, மன உளைச்சல், எல்லா சொற்களையும் இவங்களை பயன்படுத்தலாம். அதுக்கு நாங்க அரபால வாக சதுருஹு என்ன சொல்லத்தான் பயன்படுத்துறோம். சரி, திரும்ப பாருங்க. வஅல்ஹபத் ரிமாலு ஸஹ்ராய் கதமைஹி, பாலைவன மணல் அவரது இரு பாதங்களையும் சுட்டரித்தது. ஃபலாக சதுருஹு, எனவே அவர் மன நெருக்கடிக்கு உள்ளானார். ரைட். வஸஹித மின் நஃப்ஸிஹி. ரைட். மேலும் சஹித மின் என்ற கருத்து வெறுப்படைந்தான், கோபப்பட்டான் போன்ற கருத்துக்கள்லாம் வரும். சஹித மின் நஃப்ஸிஹி, மின் நஃப்ஸிஹி என்று வரக்கொள்ள தன்னை தான் குறித்து கோபம் வந்தது அவனுக்கு. விளங்கினா, தன்னை குறித்து அவன் வெறுப்படைந்தான், தன்னை குறித்து அவன் கோபப்பட்டான். சஹித மின், கோபம் அடைந்தான், வெறுப்படைந்தான் போன்ற கருத்துல வருமா? சஹித மின் நஃப்ஸிஹி, தன்னை குறித்து அவன் வெறுப்படைந்தான் அல்லது கோபப்பட்டான். ரைட். அதை அடுத்தது பார்ப்போம். வனசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி. மேலும் நசிய, நசியன கருத்து மறந்தான், நசிய மறந்தான். எதை மறந்தான்? நிஅம அருள்களை, நசிய நிஅம அருள்களை மறந்தான். நிஅமத்துன் நிஅம், நிஅமத்துன் நிஅமுன், அல்லாஹ்ட நிஅமத்துகளை நாங்க பேசுறோம் இல்லையா தமிழ்ல, நாங்க அதே கோல்ல அல்லாஹ்ட நிஅமத், அல்லாஹ்ட நிஅமத்னு சொல்றோம் தானே. அப்ப நிஅமத்னா கருத்து என்ன? அருள். அப்ப நிஅமத்துன் நிஅமுன், நிஅம்ன்ற கருத்து அருள்கள். நசிய நிஅம அருள்களை அவன் மறந்தான். யாருடைய அருள்கள்? ரப்பிஹி, அவனுடைய இரட்சகனின் அருள்கள். நாங்க ரப்பன்ற சொல்ல பல இடங்கள்ல பார்த்திக்கிறோம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். சரியா, அதே போல ரைட், வேற இன்னும் பல இடங்கள்ல வருது என்ன. அப்ப ரப்பென்ற சொல்ல நாங்க எத்தனையோ இடங்களை பார்த்திக்கிறோம். இறைவன் என்ற கருத்துல வரும். அப்ப ரப்பிஹி என்ற அவனுடைய இறைவன். அப்ப நிஅம ரப்பிஹி என்று வரக்கொள்ள அவனுடைய இறைவனின் அருள்கள் என்ற கருத்துல வரும். நிஅம ரப்பிஹி. அப்ப நசிய நிஅம ரப்பிஹி, அவனுடைய இறைவனின் அருள்களை அவன் மறந்து விட்டான். அல் கசீர் என்ற கருத்து அதிகமான, அல் கசீர் என்ற கருத்து என்ன? அதிகமான. அலைஹி, அலைஹி என்ற கருத்து அவன் மீது. அவன் மீது வழங்கப்பட்டுள்ள அவனுடைய இரட்சகனின் அதிகமான அருள்களை அவன் மறந்து விட்டான். பாருங்கோ, வனசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி, அவன் மீது வழங்கப்பட்டுள்ள, சரியா, அவன் மீது வழங்கப்பட்டுள்ள அவனுடைய இரட்சகனின் அதிகமான அருள்களை அவன் மறந்து விட்டான். சரியா, விளங்கின அவளுக்கு இந்த வரி? இல்லாட்டி இன்னொரு முறை விளங்கப்படுத்தணுமா? ரைட், ஓகே. ரைட், பாருங்க. ரைட், அப்ப நாங்க இதுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம்னா, வஅல்ஹபத் ரிமாலு ஸஹ்ராய் கதமைஹி, பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தன என்று வந்திருக்குது. அடுத்த பாருங்க, ஃபலாக சதுருஹு, அவருடைய உள்ளம் ஒடுங்கியது அல்லது அவர் மன நெருக்கடிக்கு உள்ளானார், அவர் மன அழுத்தத்துக்கு உள்ளானார் என்று சொல்லலாம். வஸஹித மின் நஃப்ஸிஹி, தன்னைத்தான் குறித்து வெறுப்படைந்தார் அல்லது தன் மீது கோபப்பட்டார்.
வனசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி, தன்னுடைய இரட்சகன் தன் மீது வழங்கியிருக்கின்ற அதிகமான அருள்களை அவன் மறந்து விட்டான். சரி, இப்ப என்ன நடக்குது? அகத யந்தமு ஹல்லஹு, அகத யந்தமு கை செய்தப்பட ஆரம்பித்தான். எது குறித்து? ஹல்லஹு, ஹல்லுன் என்ற கருத்து அதிர்ஷ்டம். சரியா? அப்ப தன்னுடைய அதிர்ஷ்டம் குறித்து அவன் கை செய்தப்பட ஆரம்பித்தான். அதாவது அதிர்ஷ்டம் என்ற என்ன கருத்து? அதிர்ஷ்டப்படுறது அல்ல, அதாவது எனக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லையே, எனக்கு ஒன்றுமே இல்லையே என்ற ஒரு அங்கலாய்ப்பு. அதுதான் அகத யந்தமு ஹல்லஹு, தன்னுடைய அதிர்ஷ்டம் குறித்து அவன் கை செய்தப்பட ஆரம்பித்தான். என்ன காரணம் என்று சொன்னா, இத் ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு ஃபீ சஃபரிஹி அத்தவீலி. ரைட், பாருங்கோ, இந்த வாக்கியத்தை ஃபுல்லா பாருங்கோ. இத் என்ற கருத்து ஏனெனில், இத் என்ற கருத்து என்ன? ஏனெனில். சரியா? ஹுரிம மின் மாலின், ஹுரிம என்றா தடுக்கப்பட்டார். அப்ப அவர் தடுக்கப்பட்டார். எதிலிருந்து தடுக்கப்பட்டார்? மின் மால், மால் என்றா பணம். அப்ப இத் ஏனெனில் ஹுரிம மின் மாலின், அவர் பணத்திலிருந்தும் தடுக்கப்பட்டார். அது நேரடியான கருத்து, அதாவது அவரிடம் பணம் இல்லை என்றதை தான் அப்படி சொல்றது. ஹுரிம மின் மாலின், அவர் பணத்திலிருந்தும் தடுக்கப்பட்டார். அந்த கருத்து என்ன? அவரிடம் பணம் இருக்கவில்லை, அதான் கருத்து. எதற்கான பணம்? எஸ்தரி பிஹி ஜமலன், எஸ்தரி வாங்குவதற்கான, எஸ்தரி என்ற கருத்து என்ன? வாங்குகிறார், வாங்குவதற்கான. எதை கொண்டு? பிஹி, அதனை கொண்டு என்பது அப்பணத்தை கொண்டு. அப்ப எஸ்தரி பிஹி ஜமலன், ரைட். அப்ப அவர் எதை வாங்கணும்? அவர்கிட்ட என்ன இல்லையாம்? ஒரு ஒட்டகம் இல்லையாம். அப்ப ஜமல், ஜமலன்னா கருத்து ஒட்டகம். அப்ப எஸ்தரி பிஹி ஜமலன், ரைட், அந்த பணத்தை கொண்டு ஒட்டகத்தை வாங்குவதற்கான என்றுதான் வரும். அப்ப இதை நாங்க ஃபுல்லா பார்த்தா, இத் ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன். சரியா? ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணத்திலிருந்தும் அவர் தடுக்கப்பட்டார் என்ற காரணத்தினால். அவர் பாருங்க, மேல உள்ள வாக்கியத்தோட தொடர்பு படுத்தி பாருங்க. அகத யந்தமு ஹல்லஹு, அவர் தனது அதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்பட ஆரம்பித்தார். ஏனெனில் ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன், ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இல்லை என்ற காரணத்தினால். அப்ப நாங்க தனியாக மொழிபெயர்த்தால் ஹுரிம் என்றா தடுக்கப்பட்டார், மின் என்றா இருந்து, மால் என்றா பணம். அப்ப பணத்திலிருந்து அவர் தடுக்கப்பட்டார் என்றுதான் மொழிபெயர்ப்போம், தனியே பார்த்தா. ஆனா நாங்க பூரணமாக வாக்கியத்தை மொழிபெயர்த்து பார்க்க கொள்ள அவர் பணத்திலிருந்து தடுக்கப்பட்டார் என்று சொல்றது பொருத்தம் இல்லை, அவ்வளவு அழகு இல்லை வாக்கியத்து. எனவே இது ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன், ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் அவரிடம் இல்லை என்பதனால் அவர் தன்னுடைய அதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்பட ஆரம்பித்தார். சரி, ஒட்டகம் எதற்கு தேவை என்றா, யர்கபுஹு, தான் ஏறி செல்வதற்கு. ரகீப என்றா ஏறினான், அரபு மொழியில ரகீப என்ற கருத்து ஏறினான். அப்ப யர்கபுஹு, தான் ஏறி செல்வதற்கான. இதுல ஃபீ சஃபரிஹி அத்தவீலி, தன்னுடைய நீண்ட பயணத்தில். சஃபர் என்ற பயணம். சரியா? சஃபர் என்ற கருத்து என்ன? பயணம். ஃபீ சஃபரிஹி என்றால் அவருடைய பயணம். ஃபீ சஃபரிஹி அத்தவீலி, அத்தவீல்னா நீண்ட. நாங்க இப்ப பார்த்தோம் என்ன? ஃபீ சஃபரிஹி தவீல் என்ற கருத்து என்ன? அவருடைய நீண்ட பயணத்தில் தான் ஏறி செல்வதற்கான ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இல்லை என்ற காரணத்தினால் அவர் தனது அதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்பட ஆரம்பித்தார். சரியா? திரும்ப பாருங்க, அவளுக்கு இது விளங்கி இருக்கும். ரைட், அகத யந்தமு ஹல்லஹு விளங்கி இருக்கும். இத் ஹுரிம, இத் என்ற கருத்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஏனெனில் ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு ஃபீ சஃபரிஹி அத்தவீலி, தன்னுடைய நீண்ட பயணத்தில் தான் ஏறி செல்வதற்கான ஓர் ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இல்லை என்ற காரணத்தினால் தனது அதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்பட ஆரம்பித்தார். சரியா? ரைட். இப்ப ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டுக்கிறீங்க, என்ன?
என்ன எப்படி கேட்டிக்கிறீங்கன்னு சொன்னா சொற்களுக்கு பொருள் கேட்டு வாரான்னு கேட்டிக்கிறீங்க. சரியா? சொற்களுக்கு வந்து பொருள் கேட்டு வரும். அதாவது எப்படி என்ன வினாத்தாள் 2ல ஒரு உரை பகுதி வந்தால் ஒரு குறிப்பிட்ட சில சொற்களுக்கு கீழால மாத்திரம் கோடடிச்சிருப்பாங்க. உதாரணமாக மால் என்ன சொல்லு கீழால கோடடிச்சிருக்கிற. சரியா? அதே போல ஜமல் என்ன சொல்லு கீழால கோடடிச்சிருக்கிற. உதாரணமா நான் சொல்லி காட்டுறேன். அப்ப அந்த சொற்களுக்கான பொருளை எழுத வேண்டி வரும். எனவே தான் நான் ஒவ்வொரு சொல்லாக சொல்லிட்டு போறேன். சரியா? ரைட், ஓகே. ரைட். ஓகே. சரி. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. ரைட், ஓகே. அதிர்ஷ்டம் குறித்து யாரும் கை செய்தப்படல இல்லையா? துரதிர்ஷ்டம் குறித்து தான் கை செய்தப்படுறேன். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. அதாவது ஹல் என்ற சொல், சரியா? அதாவது ஹல் என்ற சொல் இப்ப ஹுஸ்னுல் ஹல் என்று வந்தா தான் அதிர்ஷ்டம். நான் சரியா? ஹுஸ்னுல் ஹல் என்று வந்தா அதிர்ஷ்டம். சூல் ஹல் என்று வந்தா துரதிர்ஷ்டம். சரியா? அப்ப இங்க வந்து ஹுஸ்னுல் ஹல் என்ற கருத்து என்ன? அதிர்ஷ்டம். சூல் ஹல் என்ற கருத்து துரதிர்ஷ்டம். அப்ப இங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி நாங்க வேணும்னா மாத்திடுவோம், பிரச்சனை இல்லை. ஹல் என்று பொதுவா சும்மா தான் வந்திருக்குது. துரதிர்ஷ்டம் பண்ணி மாத்திக்கொள்வோமே. ரைட், ஓகே. அப்ப அவர் தன்னுடைய துரதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்பட ஆரம்பித்தார். ஓகே, ஓகே. அப்ப இது ஹுரிம மின் மாலின், ஏன் அவர் துரதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்பட ஆரம்பித்தார் என்று சொன்னா, ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு ஃபி சஃபரிஹி அத்தவீலி. ரைட், ஓகே. அவர் தன்னுடைய நீண்ட பயணத்தில் தான் ஏறி செல்வதற்கான, ஆயிஷா யர்கபுஹுன்னா கருத்தன்னா தான் ஏறி செல்வதற்கான ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இல்லை என்ற காரணத்தினால் அவர் தன்னுடைய துரதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்பட ஆரம்பித்தார். கை செய்தப்படலானான். ரைட், ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் அந்த பந்தி பார்த்துட்டோம். பாருங்க திருப்ப. வல்ஹபத் ரிமாலு ஸஹராய் கதமைஹி, பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தது. ஃபலாக சதுருஹு, எனவே அவர் மன நெருக்கடிக்கு உள்ளானார், மன உளைச்சலுக்கு உள்ளானார். வஸஹித மின் நஃப்ஸிஹி, தன்னை குறித்து வெறுப்படைந்தார். சரியா? தன்னைத்தானே வெறுத்து கொண்டார். வனசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி, தன்னுடைய இரட்சகன் தன் மீது வழங்கியுள்ள அதிகமான அருள்களை அவர் மறந்து விட்டார். வஅகத யந்தமு ஹல்லஹு, அவர் தன்னுடைய துரதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்படலானார். ஏனெனில் ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு ஃபி சஃபரிஹி அத்தவீலி, தன்னுடைய நீண்ட பயணத்தில் தான் ஏறி செல்வதற்கான ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கு பணம் இல்லை என்ற காரணத்தினால் தன்னுடைய துரதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்படலானார் அல்லது கை செய்தப்பட ஆரம்பித்தார். சரி, அப்ப நாங்க இந்த 2 பராகிராஃபையும் பார்த்துட்டோம். என்ன இன்னும் முடியலையா? ரைட், ஓகே. கடைசியா உள்ள பகுதியை பாருங்க. وعندما وصل إلى مكة كانت نفسه مليئة بالضيق. சரியா? وعندما, இந்த வாவ் என்று வாரது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி காட்டிக்கிறேன். வாவ் என்பது மேலுமா. ரைட், ஓகே. இந்தமான கருத்து போகுது. இந்தமான கருத்து என்ன போகுது? வசல, வந்தடைந்தார். அப்ப இந்தமா வசலண்டா வந்தடைந்த போது, வசலண்டா வந்தடைந்தார். இப்ப ஐந்தமா வசல என்ன கருத்தன்னா வந்தடைந்த போது. எங்கே வந்தடைந்த போது? இல மக்க, மக்காவுக்கு. அப்ப மக்காவுக்கு அவர் வந்தடைந்த போது கானத் நப்சுஹு, அவருடைய உள்ளம் காணப்பட்டது. கானத் நப்சுஹு, நப்சண்டா உள்ளம. சரியா? நப்சண்டா கருத்தன்னா உள்ளம். இப்ப நீங்க இஸ்லாம் பாடத்திலையும் படிச்சிருப்பீங்கன்னா தஸ்கியத்துன் நப்ஸ், உளப்பரிசுத்தம், தஸ்கியத்துன் நப்ஸ். சரியா? அப்ப நப்சன்னா கருத்தன்னா உள்ளம். அப்ப கானத் நப்சுஹு என்ற கருத்து அவருடைய உள்ளம் காணப்பட்டது. மலியத்தன், நிரம்பியதாக, மலியத்தன் நிரம்பியதாக காணப்பட்டது. எதை கொண்டு? நெருக்கடியை கொண்டு. ரைட். அப்ப நெருக்கடியை கொண்டு அவருடைய உள்ளம் நிரம்பி காணப்பட்டது. எப்ப? அவர் மக்காவுக்கு வந்தடைந்த போது. திரும்ப பாருங்கோ. வஇந்தமா வஸல இலா மக்கா, அவர் மக்காவுக்கு வந்தடைந்த போது கானத் நஃப்சுஹு மலியத்தன் பில்லிகி, அவருடைய உள்ளம்
நெருக்கடியை கொண்டு நிரம்பி காணப்பட்டது. நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது. அப்படின்னா என்ன? அவரு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகி இருந்தார். மன உளைச்சலுக்கு, மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருந்தார். அதுதான் கருத்து. சரியா? ரைட். இப்ப பாருங்க இப்ப. ஓகே. அப்ப நாங்க இந்த பராகிராஃப பார்த்தோம். ஏன்னா இந்த பந்திய பார்த்துட்டோம். திரும்ப பாருங்க. வஅல்ஹபத் ரிமாலு ஸஹராய் கதமைஹி, பாலைவன மணல் அவரது இரு பாதங்களையும் சுட்டரித்தது. எனவே ஃபலாக சதுருஹு, அவருடைய உள்ளம் ஒடுங்கியது. அதாவது அவர் மன நெருக்கடிக்கு உள்ளானார். வஸஹித மின் நஃப்ஸிஹி, தன்னை குறித்து அவர் வெறுப்படைந்தார். வனசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி, தன்னுடைய இரட்சகன் தன் மீது வழங்கியிருக்கின்ற அதிகமான அருள்களை அவர் மறந்துவிட்டார். وأخذ يندم حظه إذ حرم من مال يشتري به جملا يركبه في سفره الطويل. தன்னுடைய நீண்ட பயணத்தில் தான் ஏறி பயணிப்பதற்கான ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இல்லை என்ற காரணத்தினால் தனது துரதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்பட ஆரம்பித்தார். وعندما وصل إلى مكة, அவர் மக்காவுக்கு வந்தடைந்த போது கானத் நஃப்ஸுஹு மலியத்தன் பில்லீகி, அவருடைய உள்ளம் நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது. சரி, அப்ப நாங்க இந்த 2 பராகிராஃபையும் பார்த்துட்டோம். சரியா? அப்ப நான் முதலாவது பராகிராஃபையும் மேலோட்டமாக சொல்லிட்டு கடைசி பராகிராஃபு போறேன். ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. ஒரு நாட்டுப்புற அரபி ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி வெளியேறி சென்றார், புறப்பட்டார். வகான லா யம்லிகு ஜமலன், அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கவில்லை. ஃபதால பிஹி ஸஃபர், எனவே அவருடைய பயணம் நீண்டது. வதஇப ஜிஸ்முஹு, அவருடைய உடம்பும் களைப்படைந்தது. வதமஸ்ஸக ஹிதாஉஹு, அவருடைய பாதனையும் அருந்து விட்டது. எனவே ஃபஸார ஹாஃபியன், அவர் வெறுங்காலுடன் நடந்து சென்றார். சரி, இப்ப நாங்க அடுத்த கடைசியா உள்ள பராகிராஃப பார்ப்போம். ரைட். பாருங்க, லேசி தானே, பாருங்க. وما إن دخل قرب الكعبة حتى رأى على بابها رجلا مبتور الساقين لا يستطيع أن يتحرك يسأل الناس إحسانا. ரைட். மா இன் ஹத்தான கருத்து உடனே. இப்ப பாருங்க, இங்க வந்து வாவ் வந்து இந்த வாவ என்ன வாவ், மேலும் என்ற கருத்துல வரக்கூடிய வாவ். சரியா? ரைட். ஓகே. மா இன் ஹத்தான கருத்து உடனே. ரைட். அதை நான் விளங்கப்படுத்துறேன். தஹல என்ற கருத்து நுழைந்தார். அப்ப எங்க நுழைந்தார்? குர்ப என்ற கருத்து சமீபமாக, அருகாமையில். சரியா? சமீபமாக. ரைட். காபாண்டா காபா. அப்ப காபாவுக்கு சமீபமாக அல்லது காபாவுக்கு அருகில் அவர் நுழைந்த உடனே ரஆ, கண்டார். விளங்கினா இப்போ உங்களுக்கு? மாஇன் ஹத்தா என்ற அந்த இதுக்கு வந்து கருத்து உடனே. அது நீங்க பெருசா அலட்டிவல வானம. அது வந்து அரபு மொழியில் இருக்கிறத நான் சொல்லிட்டு போறேன். நீங்க வந்து எக்ஸாமுக்கு இதெல்லாம் பெருசா இந்த மாயின் ஹத்தாண்டா என்னன்னு கேட்டா அப்படியெல்லாம் வாரு இல்லையா? சரியா? அதாவது இந்த ஹர்ஃபு ஜர், அதாவது இடைச்சொற்களோ அல்லது இப்படி வரக்கூடிய பிரயோகங்களோ இது எதுவுமே எக்ஸாமுக்கு வாரது இல்லை. சரியா? அதனால நீங்க வந்து அது குறித்து என்ன செய்ய வேணாம், அலட்டி வள வேணாம். சும்மா நான் சொல்லித்தாரேன், அவ்வளவுதான். ரைட். ஓகே. நீங்க இதுகளை பார்த்தா சரி. தஹல என்ன, நுழைந்தார். குர்ப சமீபமாக, அல் காபா, காபாவுக்கு. அப்ப தஹல குர்பல் காபா, காபாவுக்கு சமீபமாக நுழைந்தார். அதாவது வமா இன் தஹல குர்பல் காபா, காபாவுக்கு சமீபமாக அவர் நுழைந்த உடனே அவர் கண்டார். ரஆண்டா கருத்து கண்டார். அலா பாபிஹா, பாபண்டா கதவு, வாயில், கதவு. சரியா? அப்ப அலா பாபிஹாண்டா அதனுடைய இந்த ஹா வந்து காபாவை குறிக்குது. காபாவுடைய கதவு அருகில் அவர் கண்டார். யாரை கண்டார்? ரஜுலன், ஒரு மனிதரை கண்டார். ரஜுலன் கருத்துன்னா ஒரு மனிதர். பாருங்க, வமா இன் தஹல குர்பல் கஅபா ஹத்தா ரஆ அலா பாபிஹா ரஜுலன்,
காபாவுக்கு சமீபமாக அவர் நுழைந்ததும் அதன் வாயில் அருகில் ஒரு மனிதரை கண்டார். சரியா? அந்த மனிதரை பத்தி தான் அங்கே விளங்கப்படுத்துற. அந்த மனிதர் யாரு? ஒன்று மபுதூரஸ் சாக்கைன். மபுதூரஸ் சாக்கைன் என்ற கருத்து என்ன? இரு கால்களும் துண்டிக்கப்பட்டவர். மபுதூரஸ் சாக்கைனி, இரு கால்களும் துண்டிக்கப்பட்டவர். லா யஸ்ததீஉ, அவரால் முடியவில்லை. லா யஸ்ததீஉ என்ற கருத்து என்ன? அவரால் முடியவில்லை. ஐயத்தஹர்ரக, நகருவதற்கு. சரியா? அப்ப லா யஸ்ததீஉ ஐயத்தஹர்ரக, அவரால் நகர முடியவில்லை. ரைட்? அப்ப லா யஸ்ததீஉ ஐயத்தஹர்ரக, அவரால் நகர முடியவில்லை. இப்ப பாருங்க, மபுதூர சாக்கைனி லா யஸ்ததீஉ ஐயத்தஹர்ரக, நகர முடியாமல், இரு கால்களும் துண்டிக்கப்பட்டு நகர முடியாமல் இருக்கின்ற ஒரு மனிதரை கண்டார். அவர் என்ன செஞ்சாரு? யஸ்அலுன் நாஸ இஹ்சானா, யஸ்அலுன் நாஸ இஹ்சானா கருத்து, யஸ்அலு ஒன்றாக வந்து கேட்கிறது. சால கேட்டார். சரியா? இன்னொருத்துல பிச்சை கேட்கிற. சரியா? பிச்சை கேட்கிற, அந்த கேட்கிற மக்கள்கிட்ட கேட்கிற. யாருக்கிட்ட? அன்னாசன்னா மனிதர்கள், மக்கள். மக்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தாரு. எதை கேட்கிற? இஹ்சானா என்ற கருத்து உதவி, உபகாரம். அப்ப யஸ்அலுன் நாஸ இஹ்சானா, மனிதர்களிடம் உதவி உபகாரங்களை கேட்டுக்கொண்டிருந்த, நகர முடியாமல் இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில ஒரு மனிதரை கண்டார். இப்ப திரும்ப பாருங்க, இந்த ரஜுலன் என்று சொல்லிக்கிற இல்லையா? ரஜுலன் என்ற கருத்து என்ன? ஒரு மனிதரை என்ற கருத்துல வரும் ரஜுலன். இந்த மனிதர் யாரு, அவருடைய தன்மை என்ன என்பதை விளங்கப்படுத்துறதுதான் இந்த பகுதி. என்ன? இரு கால்களும் துண்டிக்கப்பட்டவர், அவரால நகர முடியாது. அவர் என்ன செய்யறாரு? மக்களுக்கிட்ட பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறாரு, அல்லது மக்களுக்கிட்ட உதவி உபகாரம் கேட்டு கொண்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதரைத்தான் அந்த காபாவுடைய வாயில் அருகில் அவர் காண்றாரு. அப்ப திரும்ப பாருங்க, வமா இந்த குர்பல் காபா, காபாவுக்கு சமீபமாக, காபாவுக்கு சமீபமாக அவர் நுழைந்த உடனே அவர் கண்டார். ஹத்தா ரஆ அலா பாபிஹா ரஜுலன், அவரு அதன் காபாவுடைய வாயிலருகில் ஒரு மனிதரை கண்டார். அந்த மனிதர் இரு கால்களும் துண்டிக்கப்பட்டு நகர முடியாமல் மனிதர்களிடம் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்ற, மனிதர்களிடம் உதவி கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரை அவர் கண்டார். சரியா? விளங்கினா அவளுக்கு இந்த வரி? ரைட். அப்ப நீங்க பாருங்க, அதுல அவரோட புத்தகத்திலும் இருக்கும். மக்கா வந்த அவர் காபா வாசல் அருகில் இரு கால்களையும் இழந்து நகர முடியாது மனிதர்களிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதரை கண்டார். சரியா? அப்படி எழுதப்பட்டிருக்குது. ரைட்? ஓகே. அடுத்த பாருங்க, இந்த இதின், அப்போது அஃபாகல் அராபியு மிம்மா ஹுவ ஃபீஹி வரஜஅ இலா அக்லிஹி, அஃபாக விழித்துக் கொண்டான். அந்த அந்த நாட்டுப்புற அரபி, அல்ல அராபி, இந்த நாட்டுப்புற அரபி விழித்துக் கொண்டார். அப்பதான் அவருக்கு என்ன, அவர் முழிச்சு கொள்றாரு. அப்படி என்றா விழித்து கொண்டாருண்டா, அப்ப அவரு ஒரு விதமான மயக்கத்துலதான் இருந்திருக்கிறாரு. அதை நாங்க பார்ப்போம். மிம்மா ஹுவ ஃபீஹி, மிம்மா ஹுவ ஃபீஹி என்ற கருத்து, அவர் எந்நிலையில் இருந்தாரோ அந்நிலையில் இருந்து, அந்த மனிதர் எந்நிலையில் காணப்பட்டாரோ அந்நிலையில் இருந்து அவர் விழித்துக் கொண்டார். பாருங்கப்பா, இந்த இதின், அப்போது அஃபாகல் அராபியு மிம்மா ஹுவ ஃபீஹி, அந்த நாட்டுப்புற அரபி என் நிலையில் இருந்தாரோ, அவர் என் நிலையில் இருந்தார்? அவரு ஹஜ் செய்வதற்காக மக்காவுக்கு வாராரு. ஹஜ் செய்வதற்காக மக்காவுக்கு வாராரு. சரியா? மக்காவுக்கு வார சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட ஒட்டகம் ஒன்றும் இருக்கல்ல. அப்ப அவர் என்ன செய்யறாரு? ஒட்டகம் ஏதும் இல்லாத காரணத்தால அவரு தன்னை தானே நொந்து கொண்டவராக வாராரு.
அவருடைய கால் பாதணிகளும் அருந்து விட்டன. சரியா? அப்ப அவரு பாலைவன மணல் அவருடைய பாதங்களை சுட்டரிக்குது. அப்ப அவரு யோசிக்கிற என்ன, அடே நான் இந்த நீண்ட பயணத்துல எனக்கு ஒரு ஒட்டகமாவது வாங்குறதுக்கு பணம் இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்ச்சி கொண்டு வாராரு. ஆனா அல்லாஹு தாலா அவருக்கு வழங்கி இருக்கின்ற ஏனைய எல்லா நியமத்துகளையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டாரு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் அவர் என்ன செய்யறாரு? வாராரு. சரியா? இப்படிப்பட்ட நிலையில தான் அவர் வாராரு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அவரு காபாவுடைய வாயில் அருகில ஒரு மனிதரை காண்றாரு. அந்த மனிதருக்கு இரு கால்களும் இல்ல. அவரால நகரவும் முடியாது. அவர் மனிதர்களுக்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டு இருந்தாரு. அப்ப இத கண்டதும் தான் இந்த இதின் அப்போது தான் அஃபாகல் அராபியு அந்த நாட்டுப்புற அரபி விழித்துக் கொண்டார். மிம்மா ஹுவ ஃபீஹி அவர் எந்நிலையில் இருந்தாரோ அந்நிலையிலிருந்து அவர் மீண்டு கொண்டார், விழித்துக் கொண்டார். மட்டுமல்ல வரஜஅ இலா அக்லிஹி சரியா? அவர் மீண்டார். ரஜஅன்னா மீண்டார். எதன் பக்கம் மீண்டார்? இலா அக்லிஹி தன்னுடைய புத்தியின் பக்கம் மீண்டார். அப்படி என்ற கருத்து என்ன? அப்பதான் அவருக்கு சுய நினைவு வருது, புத்தி வருது. ரஜஅ இலா அக்லிஹி அண்ணா கருத்து. அப்பதான் அவர் தன்னுடைய புத்திய பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறார். தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதான் என்ன அந்த சொல்ல வர கருத்து. ரஜஅ இலா அக்லிஹி தன்னுடைய புத்தியின் பக்கம் மீண்டார்ன கருத்து என்ன? அவரு சுயநினைவுடன் செயற்பட ஆரம்பித்தார். புத்தியோடு பகுத்தறிவோடு செயற்பட ஆரம்பிக்கிறார். ரைட்? யோசிக்கிறார். ரைட். இப்ப பாருங்க, திரும்ப பாருங்களா. ஒமா இந்த குர்பல் கஅபா அவர் கஅபாவுக்கு சமீபமாக நுழைந்த உடனே ஹத்தா ரஆ அலா பாபிஹா ரஜுலன் அதன் வாயில் அருகில் ஒரு மனிதனை கண்டார். அந்த மனிதர் மப்தூர சாகைனி லா யஸ்ததீஉ அன் யதஹர்ரக யஸ்அலு الناس இஹ்சானா இரு கால்களும் துண்டிக்கப்பட்டு நகர முடியாமல் மனிதர்களிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதரை அதன் வாயில் அருகில் கண்டார். عندئذ أفاق الأعرابي مما هو فيه ورجع إلى عقله அப்போது அந்நாட்டுப்புற அரபி என் நிலையில் காணப்பட்டாரோ அந்நிலையிலிருந்து மீண்டு சுயநினைவுடன் நடந்து கொண்டார். சரியா? ரைட். அவரு என்ன சொல்றாரு? வஹுவ யகூல் அவர் சொன்னார், கூறுகிறார். வஹுவ யகூல் ரப்பி ஃபஅஃபு அன்னி லகத் நஸீது வகான யஜிபு அல்லா அன்ஸா. ரைட். ரப்பி என்னுடைய இறைவனே, என்னுடைய இரட்சகனே. ரப்பி ரப்பிஹி என்று வந்த இடத்துல எல்லாம் அவனுடைய இறைவன் அவனுடைய இறைவன் என்று பார்த்தோம். ரப்பி என்ற கருத்து என்னுடைய இறைவா. ரப்பி உஃபு அன்னி என்னை நீ மன்னிப்பாயாக. உஃபு அன்னி உங்களுக்கு இந்த துஆ தெரியுமா? அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. நாங்க ரமலான்ல இறுதி பத்துகள்ல ஓதக்கூடிய துஆ இல்லையா? அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அந்த ஃபஅஃபு அன்னி தான் இது. அதுல ஃபா வந்திருக்குது. இல்ல ஃபா இல்லாமல் இருக்குது. ஃபா இல்லாமல் இருக்கிறதால தான் நாங்க உஃபு அன்னி என்று வாசிக்கிறோம். ரைட்? அப்ப உஃபு அன்னி என்ற கருத்து என்ன? நீ என்னை மன்னிப்பாயாக. உஃபு அன்னி ரப்பி உஃபு அன்னி என்னுடைய இறைவா நீ என்னை மன்னிப்பாயாக. லகது நசீது நிச்சயமாக நான் மறந்து விட்டேன். லகது நிச்சயமாக, நசீது நான் மறந்து விட்டேன். லகது நசீது நிச்சயமாக நான் மறந்து விட்டேன். வகான யஜிபு அல்லா அன்சா கான யஜிபு அல்லா அன்சா அவசியம் மறந்திருக்க கூடாது. நான் மறந்திருக்கவே கூடாது. கட்டாயமாக, அவசியமாக நான் மறந்திருக்கவே கூடாது. எதை மறந்திருக்க கூடாது? அன்னக நிச்சயமாக நீ. அன்னக அந்த அந்த என்றாலும் கருத்து நீ. அப்ப அன்னக அந்த வரக்குள்ள இன்னும் உறுதிப்படுத்துற. நிச்சயமாக நீ தான், நிச்சயமாக நீயே தான். அல்லது ஹலக்தனி என்னை படைத்தாய். அப்ப அன்னக அந்த அல்லதி ஹலக்தனி நிச்சயமாக நீயே தான் என்னை படைத்தாய். ஹலக்த நீ ஹலக்தனி நாங்க சூரத்துல் ஃபலக்ல படிச்சோம்னா குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். ஹலக என்றா படைத்தான். இப்ப ஹலக என்றா படைத்தான். ஹலக்த என்றா நீ படைத்தாய். இப்ப ஹலக்தனி என்ற கருத்து என்ன? நீ என்னை படைத்தாய்.
அப்ப அன்னக அந்தல்லதி ஹலக்தனி, நீ தான் என்னை படைத்தாய். வரஸக்தனி, நீ எனக்கு உணவளித்தாய். சரியா? மேலும் மேலும் ரஸக்த, நீ உணவளித்தாய், நீ எனக்கு. அப்ப வரஸக்தனி, மேலும் நீ எனக்கு உணவளித்தாய். வமனஹ்தனி, நீ எனக்கு வழங்கினாய். வமனஹ்தனி, மனஹ வழங்கினான். மனஹ்த, நீ வழங்கினாய். மனஹ்தனி, நீ எனக்கு வழங்கினாய். எதை வழங்கினாய்? அல் குவா, சக்தி, பலம் வழங்கினா. சக்தி, பலம் போன்ற கருத்துக்களை வர. வமனஹ்தனி அல் குவா. பாருங்க, திருப்ப நான் ஒரு சொல்லிட்டு போனேன். வகான யஜிபு அல்லா அன்சா, நான் கட்டாயமாக மறந்திருக்கவே கூடாது. எதை மறந்திருக்கவே கூடாது? அன்னக அந்தல்லதி ஹலக்தனி வரஸக்தனி வமனஹ்தனி அல் குவா, நீதான் என்னை படைத்தாய், நீதான் எனக்கு உணவளித்தாய், நீதான் எனக்கு சக்தியை, பலத்தை தந்தாய். மட்டுமல்ல, வா அத்தைதனி, வா அத்தைதனி, நீ தான் எனக்கு கொடுத்தாய். அத்தைதனி, நீ தான் எனக்கு கொடுத்தாய். அஸ்ஸம்அ, கேள்வியையும், வல் பஸர, பார்வையையும். அப்ப வா அத்தைதனி அஸ்ஸம்அ வல் பஸர, நீ தான் எனக்கு கேள்வியையும் பார்வையையும் கொடுத்தாய். சரியா? பாருங்க அப்ப திருப்ப. வகான யஜிபு அல்லா அன்சா அன்னக அந்தல்லதி ஹலக்தனி வரஸக்தனி வமனஹ்தனி அல் குவ்வா வஅதைதனி அஸ்ஸம்அ வல் பஸர, நான் அவசியம் மறந்திருக்கவே கூடாது. எதனை மறந்திருக்க கூடாது? நீதான் என்னை படைத்து, எனக்கு உணவளித்து, எனக்கு சக்தியை வழங்கி, மேலும் நீ எனக்கு கேள்வியையும் பார்வையையும் கொடுத்தாயே, அதை நான் அவசியம் மறந்திருக்கவே கூடாது. ஆனாலும் நான் மறந்து விட்டேன். லக்கது நசீத்து, நான் மறந்து விட்டேன். எனவே இஹ்பிர்லி யா ரப்பா, இஹ்பிர்லி, சரியா, என்னை மன்னிப்பாயாக. ஆஃபு அன்னி என்றாலும் நீ என்னை மன்னிப்பாயாக. இஹ்பிர்லி என்றாலும் கருத்து, நீ எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக, நீ என்னை மன்னிப்பாயாக. யா ரப்பா, இறைவா, இரட்சகனே, நீ என்னை மன்னிப்பாயாக. சரியா? அப்ப திருப்ப பாருங்க. வஹுவ யகூல், அவர் கூறுகிறார், என்ன சொன்னாரு? ரப்பி ஆஃபு அன்னி, என்னுடைய இறைவா, என்னுடைய இரட்சகனே, நீ என்னை மன்னிப்பாயாக. லகது நசீது, நிச்சயமாக நான் மறந்தே விட்டேன். வகான யஜிபு அல்லா அன்சா, நான் அவசியம் மறந்திருக்கவே கூடாது. அன்னக அந்தல்லதி ஹலக்தனி வரஸக்தனி வமனஹ்தனி அல் குவ்வா, நிச்சயமாக நீ தான் என்னை படைத்து, எனக்கு உணவளித்து, எனக்கு சக்தியை வழங்கி, வா அதைதனி அஸ்ஸம்அ வல் பஸர, நீ எனக்கு கேள்வியையும் பார்வையையும் கொடுத்தாய். நான் இதனை மறந்திருக்க கூடாது. இஹ்பிர்லி யா ரப்பா, இஹ்பிர்லி யா ரப்பா, என்னுடைய இறைவா, நீ என்னை மன்னிப்பாயாக, நீ எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக என்று வரும். சரி, விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினா புள்ளகள்? ரைட், ஓகே. ரைட், இப்ப நாங்க இந்த உரை பகுதியை ஃபுல்லா பார்த்துட்டோம். சரியா? நான் நினைக்கிறேன் விளங்கிக்குமெண்டு. திருப்ப நான் இப்ப ஃபுல்லா ஒரு முறை சொன்னேன் பாருங்க. ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. ஒரு நாள் நாட்டுப்புற அரபி ஒருவர் ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி சென்றார், அல்லது மக்காவை நோக்கி புறப்பட்டார், மக்காவை நோக்கி வெளியேறினார், மக்காவை நோக்கி வெளியேறி சென்றார், எல்லாம் ஓகே. வக்கானலா யம்லிகு ஜமலன், அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கவில்லை. சரியா? அவர் எந்த ஒரு ஒட்டகத்தையும் சொந்தமாக வைத்திருக்கவில்லை என்று சொல்லலாம். ஃபதால பிஹி சஃபர், எனவே அவருடைய பயணம் நீண்டது. வதஇப ஜிஸ்முஹு, அவருடைய உடம்பும் களைப்படைந்தது. வதமஸ்ஸக ஹிதாஹு, அவருடைய பாதனையும் அருந்து விட்டது. எனவே ஃபசார ஹாபியன், அவர் வெறுங்காலுடன் பயணித்தார். வால் ஹபத் ரிமாலு ஸஹராய் கதமேஹி, பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தது. ஃபலாக சதுருஹு, ஆகவே அவர்
மன நெருக்கடிக்கு உள்ளானார் அல்லது அவருடைய உள்ளம் ஒடுங்கியது என்று சொன்னாலும் பிழை இல்ல. ரைட். வசஹித மின் நஃப்ஸிஹி, அவரு தன்னைத்தான் வெறுப்பு கொண்டார் அல்லது தன்னை குறித்து அவர் வெறுப்படைந்தார் அல்லது தன் மீதே கோபப்பட்டார், எல்லாம் ஓகே தான். வனசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி, தன் மீது தன்னுடைய இரட்சகன் அவருடைய இரட்சகன் வழங்கி இருக்கின்ற அதிகமான அருள்களை அவர் மறந்து விட்டார். وأخذ يندمح الله إذ حرم من مال يشتري به جملا يركبه في سفره الطويل. தன்னுடைய நீண்ட பயணத்தில் தான் ஏறி பயணிக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் தன்னிடம் இல்லை என்ற காரணத்தினால் அவர் தன்னுடைய துரதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்பட ஆரம்பித்தார். وعندما وصل إلى مكة, அவர் மக்காவுக்கு வந்தடைந்த போது கானத் நஃப்ஸுஹு மலியத்தம் பில்லீகி, அவருடைய உள்ளம் நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது. வமா இந்தஹல குர்பல் கஅபா, கஅபாவுக்கு சமீபமாக அவர் நுழைந்த உடனே ஹத்தா ரஆ அலா பாபிஹா ரஜுலன் மப்தூர ஸாகைனி லா யஸ்ததீஉ அன் யதஹர்ரக யஸ்அலு الناس இஹ்சானா. சரியா, அந்த கஅபாவுடைய வாயில் அருகில் இரு கால்களும் துண்டிக்கப்பட்டு நகர முடியாமல் மனிதர்களிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதரை கண்டார். இந்த இதில் அப்போது அஃபாகல் அராபியு மிம்மா ஹுவ ஃபீஹி, அந்த நாட்டுப்புற அரபி என் நிலையில் இருந்தாரோ அந்நிலையிலிருந்து அவர் விழித்துக் கொண்டார். வரஜா இலா அக்லிஹி வஹுவ யகுல், அவர் பின்வருமாறு கூறியவராக தன்னுடைய புத்தியின் பக்கம் மீண்டு விட்டார். அதாவது சுய புத்தியோடு சுயநினைவோடு நடந்து கொண்டார். ரப்பி வஅஃபு அன்னி, என்னுடைய இரட்சகனே நீ என்னை மன்னிப்பாயாக. லகத் நஸீது, நிச்சயமாக நான் மறந்தே விட்டேன். வகான யஜிபு அல்லா அன்சா, நான் மறந்திருக்கவே கூடாது. எதை? அன்னக அன்தல்லதி ஹலக்தனி வரஸக்தனி வமனஹ்தனி அல் குவ்வா, நிச்சயமாக நீ தான் என்னை படைத்து எனக்கு உணவளித்து எனக்கு சக்தியை வழங்கினாய். மேலும் நீ தான் எனக்கு கேள்வியையும் பார்வையையும் வழங்கினாய். இஃபிர்லி யா ரப்பா, என்னுடைய இரட்சகா நீ என்னை மன்னிப்பாயாக. விளங்கினா புலன் எல்லாருக்கும்? ஓகே, இதுல எதுவும் டவுட் இருக்கிறா? கொஞ்சம் நீங்க செல்ஃபா பாருங்க, பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க பக்கம். புக் எங்க வேணும்? புக் வந்து ஸ்கூல் புக், ஸ்கூல்ல வந்து சூரா சூரா படிச்சு டவுட் இருக்குதா இல்லையா? தஹர்ரக்குன்னா கருத்து நகரு அசைற, தஹர்ரக்கன்னா அசைந்தான் நகர்ந்தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு தான் நாங்க தஹர்ரக்கன்னு சொல்ல பயன்படுத்துறோம். சரியா, தஹர்ரக்க தஹர்ரக்கு. அப்ப லா யஸ்ததீஉன்னா முடியல. எதற்கு முடியல? ஐய தஹர்ரக்க, அசைவதற்கு முடியல, நகருவதற்கு முடியல. ஏன்னா இரு கால்களும் என்று வரக்கொள்ள அந்த சாக்கைன் என்பது முழங்கால, சரியா, முழங்கால் பகுதி இருக்கிற அந்த முழங்காலோடு கால்கள் ரெண்டும் இல்ல. மப்தூர சாக்கைன் நாங்க படிச்சோம் தானே, அந்த இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் சூரத்துல் கௌசர்ல, நிச்சயமாக உம்முடைய எதிரிதான் அவர்தான் துண்டிக்கப்பட்டவன். அந்த அபுத்தர்னா துண்டிக்கப்பட்டவன். அதே மாதிரி மபுத்தூர் என்றாலும் துண்டிக்கப்பட்டது. அப்ப மபுத்தூர சாக்கை நண்டா இரு முழங்கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில, சரியா, இரு மபுத்தூர சாக்கை. எனவே இரு கால்களும் துண்டிக்கப்பட்டிருக்கிறதால அவரால் என்ன செய்யல? லா யஸ்ததீஉ அன் யதஹர்ரக, அவரால் நகர முடியல, அசைய முடியல. சரியா மகள்? அடுத்தது சம்அண்டா கருத்து செவிப்புலன். விளங்கினா? பார்வை, பசரண்டா பார்வை, சம்அண்டா செவிப்புலன். அந்த கேள்வியை நாங்க உதுனண்டா காது, இங்க உதுனண்டு வந்து இல்ல. சம்அண்டா கேள்வி என்றா கேட்கிற திறன், கேட்கிற ஆற்றல் இருக்கிற இல்லையா?
சரியா? இப்ப நாங்க அந்த துஆலையும் நாங்க சொல்ற மாதிரி அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, யா அல்லாஹ் என்னுடைய உடம்பில் நீ எனக்கு சுகம் அளிப்பாயாக, ஆரோக்கியம் அளிப்பாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, என்னுடைய செவிப்புலனில், என்னுடைய கேள்வியில் நீ எனக்கு சுகம் அளிப்பாயாக, ஆரோக்கியம் அளிப்பாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, என்னுடைய பார்வையில் நீ எனக்கு என்ன செய்வாயாக, சுகம் அளிப்பாயாக, ஆரோக்கியம் அளிப்பாயாக. இப்ப சம்அன்னா கருத்து கேள்வி, செவிப்புலன் கேள்வியா. கிரேட் 10 ஜூம் கிளாஸ் நடக்குது. சாட்டர்டே நடக்குதா? சனிக்கிழமைகள்ல தான் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். சரியா? செகண்ட் பேராகிராஃப்ல வரஜஅ இலா அக்லிஹி என்றால் என்ன? ரைட். அதுல நேரடி கருத்து என்ன? ரஜஅ என்ற கருத்து மீண்டான், ரஜஅ. இலா என்ற கருத்து இக்கு, டு, டி-ஓ. சரியா? அக்ல் என்றா புத்தி. அப்ப அக்லிஹி என்றா அவனுடைய புத்தி. அப்ப ரஜஅ இலா அக்லிஹி என்றா அவனுடைய புத்தியின் பக்கம் மீண்டார். அதுதான கருத்து, நேரடி கருத்து தானே. புத்தியின் பக்கம் மீண்டார் என்பது கருத்து என்னன்னு சொன்னா, அவருக்கு அந்த இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட அந்த மனிதனை கண்ட உடனே அவருக்கு என்ன செய்யுது? புத்தி ஒன்று வருது, யோசனை ஒன்று வருது, அவர் சுயநினைவு ஒன்று வருது. அடே, நான் இவ்வளவு நேரம் வந்து அல்லாஹ் பத்தி பிழையா சொல்லிட்டு வந்தேனே, எனக்கு எந்த ஒரு அருளும் இல்லைன்னு நினைச்சிட்டு வந்தேனே, ஆனா இதெல்லாம் பிழை தானே. இந்த பாரு, இப்ப இவரை பார்க்கல எனக்கு கிடைச்சிக்காரர்கள் நிறைய இருக்குதே என்று சொல்லி அவருக்கு ஒரு அந்த புத்தி ஒன்று வருது. விளங்கினா? அதைத்தான் ரஜா இலா அக்லிஹி என்ற சொல் குறிக்குதா? ரைட். ஓகே, அடுத்தது ப்ளீஸ் இந்த பேப்பரை குரூப்ல ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே, பேராகிராஃப்ல பொருள் ரஜுலன்னா ரஜுலன்னா ஒரு மனிதனை, ரஜுலன்னா மனிதன். சரியா? ஓகே, மனிதனை என்று வருமா? பொருள் வழி விளங்கிட்ட கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க. ரைட். ஓகே, லாஸ்ட் பேராகிராஃப் என்ன? ஓகே, லாஸ்ட் பேராகிராஃபை ஸ்கிரீன்ஷாட் அடிக்கணுமா? ரைட். ஓகே, பாருங்களா. ஓகே, அடுத்தது ஹாஃபியன் என்ற கருத்து வெறுங்காலோடு. ஹாஃபியன் என்ற கருத்து என்ன? வெறுங்காலோடு. ஏண்டா வதமஸ்ஸக ஹிதாஹு, அவருடைய பாதணி அருந்து விட்டது. அவருடைய பாதணி செருப்போ ஏதோ ஒன்று அருந்து விட்டது. தமஸ்ஸக ஃபஸார, அவர் நடந்து போனாரு. எப்படி நடந்து போனாரு? ஹாஃபியன், வெறுங்காலோடு நடந்து போனாரு. சரியா? வெறுங்காலுடன் நகரத்துல வருமா? ஹாஃபியன். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் சாட்டர்டே நடக்குமா? குரூப் ஆட் பண்றதாக இருந்தா நான் நம்பர் ஒன்று ஷேர் பண்றேன். நீங்க அந்த நம்பரை கண்டக்ட் பண்ணா சரி இன்ஷா அல்லாஹ் ஆட் பண்ணி விடுவாங்க. சரியா? நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன்னா, ஸ்கிரீன்ல விளங்குறதானே? நோட் 7773171718. இந்த நம்பருக்கு உங்களோட பேரு, நீங்க என்ன கிரேட், சரியா? நீங்க என்ன கிரேட், அதே போல உங்களோட ஸ்கூல், உங்களோட ஊர் எங்க, அந்த டீட்டெயில்ஸோட இந்த நம்பருக்கு நீங்க ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க குரூப் ஆட் பண்ணிக்கொள்வாங்க. ஸ்கீமை நான் ஏற்கனவே போட்டுட்டேன். கிரேட் 11 சிலபஸ் ஸ்கீமை நான் போட்டேன்னா குரூப்ல நான் போட்டுட்டேன். அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் அடுத்த செவ்வாய்க்கிழமை நடக்கும் இன்ஷா அல்லாஹ். புக் இருக்கா? எக்ஸ்பிளைன் பண்ணின முறை எனக்கு விளங்கல்ல. இப்படித்தான் அரபிலக்கின 11ஆம் ஆண்டு புக் இருக்குது. நீங்க அந்த புக்கை வந்து வாங்கி கொண்டா நல்ல. சரியா? இல்லாத சொற்கள் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். சரி. ஓகே, அடுத்தது இப்ப இதுல வந்து படிப்பினைகள் இருக்குது இல்லையா? நாங்க பார்க்கல. ரைட். இப்ப சுருக்கமா சொல்றோம்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும் படிப்பினைகள். ஒன்று, கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைய வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதை வழங்கி இருக்கிறானோ அதை கொண்டுதான் நாங்க என்ன செய்யணும்? திருப்தி அடைய வேண்டும். ரைட். அதே நேரம் ரைட், எப்போதும் தமக்கு கீழால் இருப்பவர்களையே நாங்க என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். நான் இப்ப அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான அருள்களை கொடுத்திருக்கிறார். இப்ப அவரை பாருங்கோ, அவருக்கு எப்ப அந்த சுய புத்தி வருதுன்னு சொன்னா, அந்த இரு கால்களும் இல்லாம நகர முடியாம ஒரு மனிதனை கண்ட உடனே தான் அவருக்கு அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருக்கின்ற நிறைய நியமத்துகள் அவருக்கு ஞாபகம் வருது. அப்ப எப்போதும் எங்களுக்கு கீழே அளிக்கிறவங்களை, அந்தஸ்திலையும் சரி, அதிகாரத்திலும் சரி, பலத்திலும் சரி, பணத்திலும் சரி, சொத்திலும் சரி, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கீழே அளிக்கிறவங்களை பார்க்கலதான் அல்லாஹ் எங்களுக்கு என்ன நியமத்துகளை கூடுதலாக தந்திருக்கிறான் என்பது எங்களுக்கு விளங்கும். அடுத்த அல்லாஹ்வுடைய அருள்களை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? குறை காணக்கூடாது.
சோதனைகள் ஏற்படக்கொள்ள பொறுமையாக இருக்க வேண்டும். ரைட். அதே போல நீங்க பாருங்கோ, இவருக்கு இவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் இவர்கிட்ட ஒரு இலக்கு ஒன்று இருந்தேன்னா மக்காவுக்கு போகணும், ஹஜ் செய்யணும். அப்ப இவர்கிட்ட ஒட்டாம இல்லைன்னு இருந்தாலும், பயணம் தான் நீண்டு இருந்தாலும், அதே போல பாதணிகள் அருந்து போனாலும், வெறுங்காலோடு தான் பயணித்தாலும், பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தாலும் கூட அவர் ஒரு நாளும் இடையில நிக்கல, திரும்பி போகல. அவர் என்ன செஞ்சாரு? இலக்க நோக்கி போய்கிட்டே இருந்தாரு. கடைசியா காபாவுக்கும் வந்தாரு, மக்காவுக்கு வந்தார். சரியா? அப்ப இலக்கு நோக்கி பயணிக்கின்ற ஒருவர் எந்த தடைகளை கண்டாலும் அவர் என்ன செய்யப்படாது? பின்வாங்க கூடாது. அடுத்தது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும். இப்ப உண்மையிலே அவர்கிட்ட ஒட்டகம் இருக்கல்ல, அவர் யார்கிட்ட கேட்டு இருக்கணும்? அல்லாஹ் கிட்ட தான் கேட்டு இருக்கணும். சரியா? ரைட். அவரே பாருங்க, அவர் அந்த மனுஷனை கண்ட உடனே அவரு அவர் எண்ணிக்கொண்டு வந்ததெல்லாம் பாவமாக அவர் எண்ணிக்கொண்டாரு. அவர் என்ன என்ன பாவமா நினைச்சாருன்னு சொன்னா, யா அல்லாஹ், நீ எனக்கு தந்திருக்கின்ற இந்த நிஅமத்துகள் எல்லாத்தையும் நான் மறந்து விட்டேன். நீ என்னை படைத்தாய், எனக்கு உணவளித்தாய், எனக்கு கேள்வியை தந்தாய், பார்வையை தந்தாய், இதெல்லாத்தையும் நான் மறந்து விட்டேன். மறந்தது ஒரு பாவம். எனவே அந்த பாவத்தை அவர் உணர்ந்த உடனேயே என்ன செஞ்சாரு? இஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக, வஅஃபு அன்னி, என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடினாரு. ரைட். அல்லாஹ் வழங்கியிருக்கும் அருள்களுக்காக நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சோதனைக்காக வேண்டியும் அல்லாஹ் தாலா சில போது கஷ்டங்களை தருவான். அச்சந்தர்ப்பங்களை நாங்க பொறுமையாக இருக்க வேண்டும். சரி, இது போன்ற படிப்பினைகள் ஏராளம் இருக்குது. நீங்க உண்மையிலே இந்த படிப்பினைகளை கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்ப படிப்பினை இதை வெறுமனே ஒரு கதையாக பார்க்காம, வெறுமனே ஒரு உரை பகுதியாக மாத்திரம் பார்க்காம, படிப்பினைகள் கொண்டு ஒரு கதையாக பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். விளங்கினா? அந்த மனம் தளராம இலக்க நோக்கி பயணிப்பதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். மட்டுமல்ல, நீங்களும் உங்களோட தம்பிமார் தங்கச்சிமாருக்கு ஒரு கதையை ஒன்று சொல்லி கதையில் இருக்கிற படிப்பினைகளை சொல்றதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கதையாகத்தான் இது இருக்குது. சரியா? ரைட் ரைட். நான் அப்போ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எஜிபு அல்லா அன்சா என்ற இந்த பாடப்பரப்பில் உள்ள கேள்விகளை நான் இன்ஷா அல்லாஹ் அனுப்புறேன். அதை நீங்க செஞ்சுட்டு வாங்கலாம். சரியா? ஓகே. நான் நினைக்கிறேன் அலம் யோமின் ஃபி ஹயாத்தி கேள்விகளை நான் அவரோட ஷேர் பண்ணினேன் தானே? குரூப்ல வந்துச்சா? ஓகே, குரூப்ல வந்துச்சா இல்லாட்டி வரலையா, கிடைக்கலையா? கொஞ்சம் வரீங்களா? நான் அவளுக்கு அந்த ஸ்கீமை நான் சட்ல அனுப்புறேன். கொஞ்சம் வரீங்களா? ஸ்கீம் என்ன? அரபிக் லெட்டர் ஸ்கீம் 16ஆம் ஆண்டு. ரைட். ஓகே. எல்லாருக்கும் வரலையா? சார், இந்த படிச்ச அந்த பிடிஎஃப் வந்து குரூப்ல போடுவீங்களா? படிச்ச நோட்ஸையா இப்ப நாங்க படிப்பிச்சதையா? ஓகே, இன்ஷா அல்லாஹ். சார், இந்த புக்ல வந்து சில அரும்பதங்கள் இல்ல, பிடிஎஃப்ல அனுப்பினா நல்ல வேணா. ரைட். ஓகே ஓகே, இன்ஷா அல்லாஹ். ரைட். நான் உங்களுக்கு அந்த ஸ்கீமை போட்டிக்கிறேன் உங்களோட சட் இதுல. சரியா? நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம. சரி, ஓகே. வேற எதுவும் கேட்கறது இருக்கிற பிள்ளைகள்? சரி, இல்லாட்டி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்